ஒரு மரமாகட்டும், ஒரு செடியாகட்டும், அதுக்கு ஆணி வேரே வந்து வேரு தான். ஸோ அந்த வேர்ல விளையக்கூடிய பொருட்கள் நெறைய இருக்கு. அதுல வந்து கிழங்கு வகைகள், அதுக்கப்புறமா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பலா மரம் கூட அதெல்லாம் வந்து வெளியில பழம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள விளையிறது வந்து வேர்க்கடலை. ஸோ அதுல எப்படி உள்ளுக்குள்ள முத்து இருக்குமோ, அத எடுத்து நம்ம சாப்பிடுவோமோ, அதே மாரி இந்த வேர்க்கடலையில உள்ள இருக்கிற பொருட்கள் வந்து அபிவேதம் சொல்லலாம். ஸோ அவ்ளோ அற்புதமான பொருட்கள். லக்ஷ்மியோட விக்கிரகம், அதுக்கப்புறமா வந்து நவகிரகம் சொல்லக்கூடியது உருவத்தில் நம்ம வந்து நவகிரக ஸ்டோனும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யந்திரமும் பதிச்சு இருக்கு. ஸோ இதுவும் வந்து அவ்வளோ ஐஸ்வர்யம் தரக்கூடியது. ஸோ நவகிரகமே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து கோமதி சக்கரம் வந்து பெருமாள் வந்து சுதர்சன சக்கரத்தை தண்ணியில் போடும்போது அது துளிகள் ஸ்ப்ரெட் ஆகி வந்து கோமதி சக்கரம் உருவான கதை சொல்லலாம். அந்த கோமதி சக்கரம் கூட மைட்கண் கோமதி சக்கரம், முருகரோட வாகனம் மயில் எப்படி வந்து ஒரு பாதுகாப்பாளனோ வளர்ச்சி தரக்கூடியது, குசாவோட தன்மையை தரக்கூடியது. ஸோ அதை மயில்கண் கோமதி சக்கரம்